Daily. Taste the Daily. மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ராஜீவ்காந்தியை அவதூறாக பேசி கலவரத்தை தூண்டியதாக தொடரப்பட்ட வழக்கில் சீமானை விடுவிக்க உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தி. வழக்கு குறித்தான கூடுதல் விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் மதியழகன். மேலும் விவரம் என்ன? கடந்த 2019ஆம் ஆண்டு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் இருந்துள்ளது. நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்த கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியை இன துரோகி, தேச துரோகி என பல்வேறு கருத்துக்களை கூறியிருந்தார். வன்முறையை தூண்டியதாக கஞ்சனூர் காவல் நிலையத்தில் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் சார்பில் புகார் அளிக்கப்பட்டது. இந்த புகாரின் அடிப்படையில் விக்கிரவாண்டி வழக்கு பதிவு செய்யப்பட்ட வழக்கு விக்கிரவாண்டி நீதிமன்றத்தில் விசாரணையில் இருக்கிறது. இந்த வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க கோரி சீமான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி பி வேல்முருகன் வழக்கு தொடர்பான முதல் தகவல் அறிக்கை, இறுதி அறிக்கை, சாட்சிகளின் வாக்குமூலங்களில் இருந்து இந்த வழக்கில் கூறப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளுக்கு முகாந்திரம் உள்ளதால் வழக்கை தொடர்ந்து நடத்த வேண்டும். வழக்கில் இருந்து சீமானை விடுவிக்க எந்த ஆதாரங்களும் இல்லை என கூறி சீமானினுடைய மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். மேலும் வழக்கு விசாரணைக்கு நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்களிக்க வேண்டும் என சீமான் தரப்பில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கையும் நீதிபதி நிராகரித்து விட்டார். இதனிடையே சீமான் தனிப்பட்ட நபர்களை தூண்டும் விதமாக கருத்துக்களை தெரிவித்து வருவதாகவும், இதுபோன்ற கருத்துக்களை சீமான் பேசக்கூடாது என அவருக்கு அறிவுரை வழங்க சீமான் தரப்பு வழக்கறிஞருக்கு நீதிபதி அறிவுறுத்தல் ஒன்றை வழங்கினார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். Taste the Daily.